ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியில் முக்கியமான ஒரு விஷயத்தை பேசணும். சக்தியில் தொண்டு வந்துங்க. சக்தியில் செய்ய இனிக்கும், செழிப்பே ஏற்படாது, களைப்பே ஏற்படாது. செய்ய நம்ம உடல் வலிமையாகும், உறுதி பெறும், மனமும் வலிமை பெறும். நம்முடைய துயரங்கள் கஷ்டங்கள்லாம் மிக எளிதாக நீங்கும். தொண்டு செய்தால் துயரமின்றி வாழலாம். தொண்டு செய்யாமல் இருந்தோம்னா வாழ்க்கையில் துண்டு உழுகு. ஆமாங்க, பற்றாக்குறை பட்ஜெட் உண்டாகும். அதனால் தவறாமல் தொண்டு செய்யும். எத்தனையோ வழிமுறைகள் நம்முடைய வினையை கழிப்பதற்கு இருந்தாலும் அதில் மிகச்சிறந்த வழிமுறை, எளிமையான வழிமுறை, சக்தி மிக்க வழிமுறை தொண்டு தானு சக்திகளே. அதனால் அம்மாவே சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்களா, தியானம் செஞ்சேன்னா மனசு அங்கே இங்கேயே அலமோது, ஆனால் ஒரு வேலை செஞ்சேன்னா உன் கவனம் பூரா வேலையில் தான் இருக்குது. எனவே தொண்டு நெறி தான் சிறந்த வழி அப்படின்னு அம்மா ஏற்கனவே சொன்னாங்கன்னு சொல்லிக்கணும் இல்லைங்களா சக்தியில். அதனால் நம்ம அனைவரும் தொண்டு செய்ய வேண்டும். எப்படி செய்யணும்? எல்லோரையும் சேர்த்து தொண்டாற்ற வேண்டும். அது முக்கியங்க. தனி மரம் தோப்பாகாது இல்லைங்களா. அதனால் முடிந்த அளவு யாரெல்லாம் கிடைக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் சேர்த்து, புதிய பக்தர்களாக இருக்கலாம், பழைய பக்தர்களாக இருக்கலாம், அறிந்தவர்கள், அறியாதவர்கள், அறகுறையாக இருக்கிறவர்கள், எப்படிப்பட்டவங்களாக தான் இருந்தால் தான் நம்மளுக்கு என்ன, எல்லோருத்தையும் சேர்த்துக்கலாம். கூட்டம் சேர்ந்தா தான் அதுக்கு மரியாதை இல்லைங்களா. அதிகப்படியான மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அவங்க தான் நாட்டை ஆள்றாங்க. அதனால் கூட்டம் நம்மளுக்கு வேணுங்க. அம்மா சொல்கிறாங்களே, எதை செஞ்சாலுமே எழுச்சியாக செய்யணும், சிறப்பாக செய்யணும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அதுக்கு ஆதாரம் கூட்டம். திருமதி அம்மா அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள் நம் அம்மா அவர்களை பற்றி. எத்தனையோ ஆன்மீகவாதிகள் இருக்கிறார்கள், அதில் எல்லாத்தையும் காட்டிலும் நம்ம அம்மா அவர்கள் ஜனக்கட்டு உள்ளவர்கள். ஆமாங்க, ஜனக்கூட்டம் உள்ளவர்கள், மக்கள் கூட்டம் அதிகமாக உள்ள அருளாளர் யார் அப்படின்னா நம்ம அம்மாங்க. எவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா, ஆனால் எவ்வளோ அடக்கமாக இருக்கிறாங்க. அதுதான் நம்ம அம்மாவுடைய தனித்தன்மை, ஸ்பெஷாலிட்டி. அடக்கமே உருவான அன்பான நம்ம அம்மா சக்திகளே. இந்த தொண்டு செய்தால் துயரம் நீங்கும் சொன்னேன். இதுக்கு ஏற்கனவே சில ஆதாரங்களை சொல்லிக்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன் சக்திகளே. என்னுடைய நண்பர் ஒருவர், அவர் வந்துங்க திருநெல்வேலி மாவட்டம் சுரண்டை, பேர் ஆறுமுகம், அந்தூர் மன்ற தலைவர். அவருக்கு ஒரு முறை கிட்னியில் ஸ்டோன் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ஒன்றுக்கு போகிற பாதையில் கல் உற்பத்தி ஆயிடுச்சு. அதனால் அவர் பலவிதமான உடல் நோய்களுக்கு ஆளாய்ப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு போனார். அவங்க சொன்னாங்க, ஆப்ரேஷன் பண்ணோன்னே கல் பெரிய அளவில் இருக்குது, மருந்து மாத்திரையால் கரைக்க முடியாது, 70,000 ரூபா பணம் செலவாகு, போய் கொண்டுக்கிட்டு வான்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லி இவருமே ஒத்துக்கிட்டார். வெளியே வந்தார், நேராக செவ்வாடி மாற்றினார், மருவத்தூர் வந்துட்டார். பாதபூஜையில் வந்து அம்மாவை பார்த்தார். அம்மா கேட்டாங்க, தொண்டனுக்கு எதுக்கடா ஆப்ரேஷன்? இப்படி பார்த்தீங்களா வார்த்தை. அவர் மன்ற தலைவர், பிரமாதமாக தொண்டு செய்பவர். தொண்டனுக்கு எதுக்கடா ஆப்ரேஷன்? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நீ இந்த வெள்ளை முள்ளங்கி, பூண்டு, இஞ்சி, எலுமிச்சம்பழம், துளசி, வேப்பிலை, இதெல்லாம் அந்த அம்மா சொன்ன மருந்து இருக்குது இல்லைங்களா, இந்த கல்லை கரைக்கிறதுக்காக, அதையெல்லாம் ஒரு டீஸ்பூன் எடுத்து காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்றேன். 3 சொட்டு குடிச்சினா கூட போதும், நல்லா சரியாயிரு, நான் பார்த்துக்கிறேன் போ. தவறாமல் சித்ரா பருமி வேள்வியில் வந்து அந்த வேள்வி நடக்கிறத கண்ணில் பார்த்துட்டு போ அப்படின்னு அம்மா சொன்னாங்க. காரணம், அவர் வந்து வேள்வி பணம் கட்டி செய்யக்கூடிய அளவிற்கு அவர் வசதியானவர் அல்ல, பீடி கம்பெனியில் வேலை செய்கிறாருங்க. அவர் அதே மாதிரி வீட்டுக்கு போனாருங்க. அம்மா சொன்ன மருந்து சாப்பிட்டாருங்க. வலி இருக்கிற இடம் தெரியாமல் பறந்து போச்சு. தலைவிட வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டார். அம்மா சொன்னபடி சித்ராப்பன் வேலைக்கு வந்தாருங்க. இந்த வேலைக்காடுக்கு வெளியே நின்று வேள்வி நடக்கிறத பார்த்தார். வேலி முடிகிற வரைக்கும் இங்கே இருந்து போட்டு திருஷ்டி கழிச்சு பண்ணால ஊருக்கு கிளம்பி போனார். ஊருக்கு கிளம்பி போய் பஸ்ஸுக்காக போய் நிற்கிறார் மருவத்தூர் பஸ் ஸ்டாப்பில். அப்போ இவருக்கு ஒன்றுக்கு வர்ற மாதிரி ஒரு உணர்ச்சி. அதனால் ரோட்டு விட்டு இறங்கி போய் ஒரு ஒதுக்குப்புறமா ஒன்றுக்கு போகிறார். அப்போ சரச்சரன சத்தத்தோட அந்த மூத்திர கல்லானது வெளியே வந்து விழுந்து விட்டது. எப்படி பார்த்தீங்களா, ஆப்ரேஷன் பண்ணியாச்சு, 10 பைசா செலவு கிடையாது. அதுதான் அம்மா சொன்னாங்க, தொண்டனுக்கு எதுக்கடா ஆப்ரேஷன்? தேவையில்லை. காரணம், அந்த தொண்டை அவனுக்கு ஆப்ரேஷன் அது இது எல்லாம் அதுதான்.
மருந்து மதுதான், மாத்திரை மதுதான், டாக்டர் மதுதான், ஆப்ரேஷன் மதுதான். அதுவே எல்லாம் பார்த்துக்கு. அதனால் தொடர்ந்து தொண்டு செய்யணும், விடாமல் தொண்டு செய்யணும். ஓம் சக்தி.